ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை நாள் ஈவினிங்கே நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். சரி, அமாவாசை ஏதாவது ஒரு கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க காஞ்சி கோவிலில் இருக்க தம்பிக்கலையான் கோவில் போனோம். இது போகிற வழியெல்லாம் நல்ல வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும். இந்த செராமிக் ஐட்டம், மண்பொருள் இங்கெல்லாம் நிறையா கிடைக்கும். இன்றைக்கி ஆடி அமாவாசை, கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற வழியிலேயே நசியனூரில் சாமிக்கு தேங்காய், பழம் எல்லாம் இங்கேயே வாங்கிட்டு காஞ்சி கோவிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் கோவிலுக்கு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வயக்காடாக 2 பக்கமும் பசை பசைன்னு சிலுசிலுன்னு இருக்கும். தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, குச்சி தோட்டம் இந்த மாதிரி தான் 2 பக்கம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் போகிறப்போ ஒரு வாய்க்காலில் கூட தண்ணியே இல்லை, எல்லாம் காஞ்சு போய் இருந்தது. சரி அப்படின்ட்டு நம்ம போனோம். கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி கடித்தா தண்ணி மந்திரிச்சு குடிக்கிறது, விஷப்பூச்சி கடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இந்த கோவிலில் பண்ணுவாங்க. அந்த இடம்தான் இது. இங்கே தண்ணி மந்திரிச்சு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அப்புறம் கோவில்கிட்ட போயிட்டோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி ஆடி அமாவாசை நல்ல கூட்டம் கோவிலில். கோவிலுக்கு வெளியவே லைன் நின்றுச்சு. நம்ம லைனில் நின்று உள்ளே போனோம். கரெக்டாக 12 மணிக்கு பூஜைக்கு நம்ம போயிட்டோம். போகிறப்ப சாமி தூக்கி வெளியே வச்சு அபிஷேகம் பண்ணி தேரில் வச்சு கோவிலை சுற்றி கொண்டு வந்தாங்க. நம்ம அதையும் நல்லபடியாக பார்த்து சாமி கும்பிட்டோம். அப்புறம் இந்த கோவிலில் ரொம்ப நாள் குழந்த இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, நாகதோஷம் இருக்கவங்க, அவங்கெல்லாம் இந்த கோவிலில் பரிகாரம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கோவிலில் ஸ்பெஷலும். வேண்டிக்கிட்டு குழந்த இருக்கவங்கலாம் இப்போ அவங்களுக்கு பெண் குழந்தைன்னா பெண் குழந்த இருக்க மாதிரி பொம்மை, பையனா பையன் இருக்கிற மாதிரி பொம்மை, அதெல்லாம் இந்த கோவிலில் திருப்பி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க. அந்த பொம்மைங்க தான் இது. அதே மாதிரி நாகதோஷம் இருக்கவங்களாம் நாகதோஷ பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த சிலை வாங்கி கோவிலில் வைப்பாங்க. இது ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸான கோவில். யாருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.